வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DX உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு வந்து லைவ் மீட் இல்ல. ஸோ சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக வெளியில போக வேண்டியது இருக்கு. ஸோ தட் இன்னைக்கு அப்டேட் இத வச்சு நீங்க பார்த்துக்குங்க மார்க்கெட்ட. நாளைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டேன் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோடைய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் 11:30 மணிக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. இதை தாண்டி ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்ட்ல ஒரு 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் வந்து 2 வாரத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2 தரப்பும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இன்னும் அதுக்கு பெரிய ரியாக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கல. அவங்க ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. சீஸ்ஃபயர் பேசிட்டு இருக்கிற நேரத்துலயும் எனக்கு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா, நான் திருப்பி அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு இன்டைரக்டா இஸ்ரேல் மட்டும் சொல்லிட்டு இருக்கு. ஸோ 100% இது வந்து சீஸ்ஃபயரா இருக்குமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள், ஒரு 2-3 நாட்கள் இந்த சாட்டர்டே சண்டேஸை தாண்டும் போது தான் நமக்கு கிளியர் வியூவா கிடைக்கும். ஒருவேளை இந்த சாட்டர்டே சண்டேஸ் வரைக்கும் அவங்க எந்த அட்டாக்ஸும் புதுசா கிளியர் பண்ணல அப்படின்னா, இது வந்து நெக்ஸ்ட் லீடு வந்து இது வந்து அப்படியே செட்டில்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் யுஎஸ் அண்ட் ஈரானுக்குள்ள அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் இருக்கு. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியர் கட்டா இல்லை. ஸோ இது நாளைக்குள்ள கூட நமக்கு தெரிஞ்சிடும். திருப்பி ஏதாவது ஒரு மைல்டு அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வார் திருப்பி ஸ்டார்ட் அப் ஆகிடும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இல்லை அவங்க 2 பேருமே ரீஃபில்லிங்காக இதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல, பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 98.50க்கு கீழே நல்லா க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்கணும். ஓகே, இல்லை அப்படின்னா அங்கே ரிஜெக்ட் பண்ணாலுமே மார்க்கெட் பை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? 98.50 அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட் வச்சுக்கோங்க. பக்கத்தில் தான் இருக்கும். நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக ஹோல்ட் ஆகி நின்னா ரீட்ரேஸ்மெண்ட்ல மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டிஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காலையில் போட்ட நியூஸ்னால மார்க்கெட்லாம் இறங்கிட்டு இருக்கு. பியூர் மேனிப்புலேட்டடாக மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது ஜம்ப் ஆனால் கூட எக்ஸிட் ஆயிடுங்க. ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதீங்க. உடனே அந்த நியூஸ் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு மார்க்கெட் ரீகெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 113 அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் காலையில் போட்ட நியூஸ்னால டக்குன்னு மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. ஓகே, இனிமேல் ஆயில் மேலேயே ஏறாது, கீழே தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நிறைய பையர்ஸ் இங்கே பண்ண எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சப்ஸ்டெயின் ஆகிட்டு இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் இதே மாதிரி மெயினாக கெயின் ஆக தான் வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, திருப்பி ஏதாவது இந்த சீஸ்ஃபயரை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாமல் திருப்பி சண்டை போட்டாங்க அப்படின்னா ஆயில் இப்போ கிரியேட் ஆன 120 லெவலை பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்த செல் பாயிண்டாக பார்க்காதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க. இப்போ உடனே கிடைக்காது. இன்னைக்கு மார்க்கெட் இப்படி அப்ஸ் டவுன்ஸ் நடக்கும். ஷார்ட் ஃப்ரேம்ஸ்ல போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்டாப் வச்சு நீங்க பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன ஸ்டாப்பா இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய டார்கெட்டா இருக்கும். மேக்சிமம் இன்னைக்கு விட்டுருங்க. நாளைக்கு நாளானைக்கு இங்க ஏதாவது சப்போர்ட் கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஒன் மோர் டிராப் இப்படி வந்தது அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. உடனே கெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்றான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல ஸ்டாப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. சில்வர். ஸோ சில்வர் நேற்று பேசிட்டு இருந்தோம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் கிடையாது. ட்ரெண்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது இதுதான் ட்ரெண்டிங் ஃபேஸ். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுவும் ஒரு ட்ரெண்ட் ஃபேஸ் தான். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் ஃபேஸ் கிடையாது. ஒரு வீக்கரான ட்ரெண்ட் ஃபேஸ். ஏறுது, அதில் இறங்குது, கொஞ்சம் தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆக முடியுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்ட் ஆகிருக்கும். இங்கே ஷார்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வருது. ஆஸ் மச் கரெக்ஷன், திருப்பி மேலே போகுது, கீழே வருது. இட்ஸ் எ லேசி மார்க்கெட். ஸோ சில்வர் அண்ட் கோல்டு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேசி மூமெண்ட் தான் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் ஒன் மோர் ஹைக் போயிட்டு திரும்பிச்சுன்னா இதுவும் ரெசிஸ்டன்ஸா எடுத்து நீங்க செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க இப்ப பைல இருக்கு. ஷார்ட் டேர்ம் பை எடுத்துக்கலாம். ஆனா
நல்ல ஒரு டேர்ன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா செல் தான் பண்ணணும். கோல்டும் அதே தான். ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த மேலே போயிட்டு பெருசாக ஹோல்ட் ஆகி நிற்க முடியல. ஓகே, போன ஸ்பீடில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இங்கே போயிட்டு இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரி மார்க்கெட் கொடுத்து கீழே வந்தானா நமக்கு மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 550 லெவல் தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் லெவல். ஓகே, இந்த 550 பிரேக் பண்ணிட்டா ப்ரைஸ் கீழே வரும். நம்ம எதிர்பார்த்திருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்தான், ஆனால் இந்த இடத்துல அவன் மார்க்கெட் ரொம்ப ரேஞ்ச் பண்ணி மேலே போயிட்டான். அதனால கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா ஒன் மோர் ஹைக் வரலாம். வந்துட்டு கீழே வந்து பிரேக் பண்ணாலோ அல்லது டைரக்டா 550 லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணாலோ போகலாம். அப்ப இங்க ஷார்ட் பையிங் எடுத்துக்குங்க. இன்னும் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகல. ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி உங்களுக்கு தெரிந்தால் செல் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செட்டப் கிடைத்தால் இன்னைக்கு அப்டேட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருப்போம். ஸோ தட் இன்னைக்கு அப்டேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. எங்ககிட்ட கேட்டிங்கனாலும் எங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பொசிஷனில் இருந்தாலும் அங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் மேக்ஸிமம் வந்துடும். இங்கே இது நடந்தது பியூர் மேனிப்புலேட். ஓகே, இங்கே நிறையா செல் பொசிஷன், இதை பார்த்து செல் பொசிஷன் போனவங்களுக்கு ஸ்டாப் ஹிட் ஆகிடுது. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்த்தோன்னே எல்லாத்தோடைய மைண்ட் செட்டும் மார்க்கெட் பை தான் ஆக போகிறான் அப்படிங்கிற ஒரு கிரியேஷன் வரும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 4645 இங்கே வந்து எடுக்கணும், அல்லது 4775. இந்த 4775 கிட்ட தான் அந்த ஃபால் வந்துச்சு. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்திலே இருக்கு. 4870 இருந்து 40க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். இப்போ அங்கதான் மார்க்கெட் வந்திருக்கு. ஒருவேளை இந்த சீஸ்ஃபயர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தா இந்நேரம் மார்க்கெட் வந்து இப்படி ட்ரெண்டிங் ஃபேஸ்க்கு போயிடுக்கணும், போகல. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் இருக்கு. இதோட ரொம்ப ரொம்ப ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 5000. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு டிராப் கொடுத்த மாதிரி இங்கே மெதுவாக கிரியேட் ஆகும். இந்த டிராப் அப்ப ஒருவேளை சீஸ்ஃபயர் அவங்க மதிக்காம வார் திருப்பி எடுத்துச்சுன்னா இதுவே பிரேக் அவுட் ஆக இதுக்கு அமையும். ஓகே, ஸோ இங்க என்ன செட்டப் ஃபார்ம் ஆகல. உங்களுக்கு கிடைத்தால் ஸ்டாப் வச்சு போங்க. ஓகே, நைட்டு நியூஸ் இருக்கு, எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு நாங்கள் வந்து அதோடைய அப்டேட், மார்க்கெட்டோடைய அப்டேட் நாளைக்கு உங்களுக்கு சொல்றோம். இன்னைக்கு லைவ் நடத்த முடியல, சாரி. ஸோ நிறைய பேர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால தான் இம்மிடியேட்டாக ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.